அனைவருக்கும் வணக்கம். இப்போ வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சேவ் கேரளா ஃப்ளட் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். ஸோ இந்த ஆப்பை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த ஆப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து சேவ் கேரளா ஃப்ளட் ரிலீஃப் அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் உள்ளே போன உடனே உங்களுக்கு நிறைய இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு பவர் சப்ளை இருக்குது, அந்த நேரத்தில் உங்களால் டேட்டா கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பல லாங்குவேஜில் நீங்கள் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து அங்கே மேலே ஆப்ஷன் உங்களுக்கு போட்டிருக்கு, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேலே எஸ்ஓஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது எல்லா வகையான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது எங்கெல்லாம் ரெஸ்கியூ என்னென்ன நடந்துட்டுருக்கு, யாரெல்லாம் பண்ணுறாங்க, எங்கே உதவி கேட்கணும், அந்த எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னென்ன கேம்ப் எங்கெல்லாம் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸு, இந்த ரெஸ்கியூ மெட்டீரியல்ஸ், ரிலீஃப் மெட்டீரியல்ஸ்லாம் எல்லாம் கிடைக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த எஸ்ஓஎஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தெரியாதவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லலாம். இதே ஆப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஓஎஸ்க்கு அப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து பீப்புள் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லலாம், கூகுள் பீப்புள் ஃபைண்டர். ஸோ யாரோ ஒருத்தர் அவங்க ஃபோன் வச்சுருக்காங்க, ஆப் வச்சுருக்காங்க, அதெல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே ஆப் யூஸ் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்னுடைய ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்காங்க, அவங்க தேடுறேன், அவங்கள நான் லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பீப்புள் ஃபைண்டர் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அவங்கள கொண்டு போய் ரீச் பண்ண முடியும், அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அவங்க இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு யூஸராக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இட் இஸ் பாசிபிள். ஐ எம் லுக்கிங் ஃபார் சம் ஒன், ஐ ஹாவ் டு இன்ஃபார்ம் அபவுட் சம் ஒன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் அவங்களுக்கான அந்த ஹெல்ப்பை வந்து நீங்கள் எடுத்து செய்யலாம். இதில் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் கேரளா கவர்மெண்ட் இந்த ரிலீஃப் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க, எங்கெல்லாம் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க, அது சம்மந்தமான விஷயம் நீங்கள் வந்து இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டோட எல்லா விதமான அந்த விஷயங்கள், அஃபிஷியல் அவங்களுடைய அந்த வெப்சைட்டு டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பர்ஸு, எமர்ஜென்சி நம்பர்ஸு, ஸ்டாஃபு, பர்டிகுலர் கேம்ப்ஸ் அண்ட் ஆஃபீஸு, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, புதுசாக வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸு, எங்கெல்லாம் ரிலீஃப் கேம்ப்ஸ் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். தென் இதுக்கப்புறம் இருக்கிறது வெதர். ஸோ இந்த 10 நாளைக்கு என்னவா ஆன்லைனில் சோர்ஸ் இருக்கக்கூடிய கரெக்டான வெதர் டீட்டெயில்ஸ் நமக்கு அந்த நேரத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆப்பில் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் யூடியூப்பில் வீடியோஸ், எல்லா வீடியோஸும் பார்க்க முடியாது. கேரளா ஃப்ளட் ரிலேட்டடான அந்த மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசர கால அந்த மலையாளம் வீடியோஸ் இப்போ இதில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் நம்மளுக்கு இப்போ வந்து நியூஸ் பேப்பர் வாங்க முடியாது, அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும்போது ஆன்லைனில் இந்த எல்லா நியூஸ் சர்வீசஸும் அவைலபிளாக இருக்குது. அதனால் அந்த ஆன்லைன் நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃப் ஹிந்து, உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், மலையாள மனோரமா, இந்த மாதிரியான எல்லா அந்த லோக்கல் வெர்னாக்குலர் லாங்குவேஜ், குறிப்பாக இப்போ கேரளா ஃப்ளட் ரிலீஃப் ஆப் அப்படிங்கிறதுனால மலையாளத்து இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள், இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதனால் நான் என்னுடைய பேர் அண்டு அதுக்கான ஒரு பாஸ்வேர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து விக்டிமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அல்லது ஃபண்ட்ரைசராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு டோனராக ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை ஒரு மானிட்டர்னா நான் வீட்டில் தான் இருக்கேன், பட் என்னால் என்ன ஹெல்ப் செய்ய முடியும் அப்படின்னா, இங்கே உதவி இருக்குது, இங்கே ஒரு டோனர் இருக்காங்க, இங்கே யாரோ உதவி எதிர்பார்த்துருக்காங்க, அல்லது இங்கே புதுசாக ஏதோ அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுற ஒரு மானிட்டராக இருக்கலாம். இல்லை ஐ எம் அ வாலண்டியர், எங்கேயாவது போகணுமா, ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா, நான் களத்தில் இறங்கி வேலை செய்கிறேன், ரெஸ்கியூ ஒர்க்கு வரேன் அப்படின்னு ஆஸ் அ வாலண்டியராக நீங்கள் இது பண்ணலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் என்ஜிஓஸ், குடும்பஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பேரில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து கேரளாவில் அந்த பேரில் தான் இயங்குது. அவங்கெல்லாம் நெட்வொர்க்காக இதில் வந்து அதில் இணையலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. லாகின் பண்ணி உள்ளே போனால் என்னுடைய இந்த எனக்குன்னு ஒரு ஸ்பேஸு அங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் யார் என்னென்ன மாதிரி ஹெல்ப் வச்சுருக்காங்க நம்மளால் பக்காவாக அதை வந்து நம்ம ஜியோகிராஃபிக்கலாக த்ரூ மேப் நம்ம வந்து லொக்கேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய லொக்கேஷனை வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணுன்றது வந்து நீங்கள் அனானிமிட்டி, என்னுடைய ஃபோட்டோகிராஃப் வேண்டாம்னா ஃபோட்டோ வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன், இந்த லொக்கேஷனில், ஏன்னா நீங்கள் ஒரு ஹெல்ப் இங்கே வச்சுருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும்னா அவங்க உங்களை லொக்கேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த லொக்கேஷன் ஃபைண்டரில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும்.
இன்னொன்று இங்கே வேறு எங்கெல்லாம் இந்த மேலே இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு யாரெல்லாம் எங்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஸ் வச்சுருக்காங்க, எங்கெல்லாம் கேம்ப் இருக்குது, யாருக்கெல்லாம் நீடி இருக்காங்க, எனக்கு இங்கே உதவி வேணும்னு யாரெல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து போய் இப்போ உலகளவில் இத்தனை டோனர்ஸ் அங்கங்கே இருந்தெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஆப் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இதை இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் எங்கெல்லாம் டெல்லியில் இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க, கேரளாவில் இத்தனை பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இதில் யார் யார் டோனர்ஸ், யார் யாரெல்லாம் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, யார் யார் விக்டிம்ஸாக இருக்காங்க, யார் யார் வந்து மானிட்டர்ஸ் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாரும் லொக்கேட் பண்ணி இது எல்லாம் நம்ம வந்து உதவிகள் வந்து பல இடங்களில் கோஆர்டினேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிறது. ஸோ இதில் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்போது நீங்கள் ஃபோட்டோஸாக போஸ்ட் பண்ணலாம், வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். அதில் வந்து என்னென்னா இப்போ நான் ஒரு விக்டிம் அப்படின்னா நான் வந்து அதுக்கான நான் எங்கே என்ன மாதிரி இருக்கேன் நிலவரம் வந்து எனக்கு உடனே நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து போஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து உதவி இவங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், அதே வீடியோவும் போஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குது. அது மூலமாக அந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு இடிஞ்சிருக்குன்னா அந்த ஃபோட்டோகிராஃப் அனுப்பும்போது அந்த ஜிபிஎஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இது என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி என்னுடைய ஃபார்ம் லேண்டு, என்னுடைய அனிமல்ஸ் இங்கே எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோ எடுத்து அனுப்பும்போது அவங்களுக்கு இன்றைக்கி ரிலீஃப்க்கு டக்குன்னு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு ரிலீஃப் வர்றதுனா கூட அந்த ஜியோகிராஃபி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த இவ்வளோ வெள்ளம் இருக்குது, இந்த இடத்துல லாரி வருமா, இல்லை ஜீப் வருமா, இல்லை வந்து வேறு எப்படி வரலாம், இல்லை ஹெலிகாப்டரில் தான் வர முடியுமா அப்படிங்கிறது அந்த வீடியோ மூலமாக அவங்களால அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நிறைய பேர் கைட் பண்ண முடியும். அல்லது நீங்கள் உதவி தேடி இருக்கிறாருனாலும் இந்த யூஸ் பண்ணி உதவி நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டியை கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப்பாக இது இருக்குது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக இதில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட்டடாக இருக்கும். அந்த மேப்பிங்கில் யார் யார் உதவிக்காக காத்திருக்காங்க, யார் யார் உதவி தர்றதுக்கு காத்திருக்காங்க, யார் யார் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, எங்கெல்லாம் அரசு எந்திரங்களோ அல்லது வெளியே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தயாராக இருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்மளால் நெட்வொர்க் பண்ண முடியும். இந்த சேவ் கேரளா ஃப்ளட் ரிலீஃப் ஆப் அப்படிங்கிறது இன்னைக்கு சேவ் கேரளா ஃப்ளட் ரிலீஃப் ஆப்பாக இருக்குது. நாளைக்கு அது தமிழகத்துக்கு தேவைப்படலாம், கர்நாடகத்துக்கு தேவைப்படலாம், ஆந்திராவுக்கு தேவைப்படலாம், இலங்கைக்கு தேவைப்படலாம், ஆப்பிரிக்காவுக்கு தேவைப்படலாம். எங்கே என்ன இடத்துல பாதிப்பு இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் நாளைக்கு இதோடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ் அப்படிங்கிறது மாறும். இன்றைக்கி கேரளா மேப்பில் இருக்கிறது நாளைக்கு வேற ஒரு இடமா இருக்கும், அதுக்கான விஷயமா இருக்கும். அந்த இடத்துல அந்த நேரத்தில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நாம் வந்து பலருக்கு உதவலாம், வழிகாட்டலாம், பாலமாக இருக்கலாம், உதவி தேவைப்படும் போது நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட இந்த லேப்டாப் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளட்டில் போக முடியுமான்னு தெரியல. பவர் சப்ளையும் டேட்டா கனெக்ஷனும் இருந்தால் அவங்க அந்த மாதிரியான ஒர்க் பண்ணுற ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் கூட, ஃபீல்ட் ஸ்டாஃப் கூட இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பயன்பெறலாம். இதை உடனே இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி மூலமாக நாம் வந்து சமூக மாற்றத்தையும் சமூகத்துக்கு ஒரு உதவி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். அதனால் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெஜிஸ்டர் பண்ணி தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. பல விஷயங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமையும் இந்த ஆப் மூலமாக நீங்கள் எடுத்து செய்யலாம். ஸோ தொழில்நுட்பம் நம் வளர்ச்சிக்காக அதை நாம் பலருக்கு எடுத்துகிட்டு போவோம். தகவல் தெரிவிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய அது வந்து ஒரு அநீதி. ஸோ தெரிஞ்ச தகவலை பலருக்கு எடுத்து சொல்லுங்கள்.